கிச்சனில் இன்றைக்கி முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனடி நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இதுக்கு தேவையான ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பட்டை, சோம்பு, கருப்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூளும் இது கூட சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடயே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 5 முட்டை அதை வேக வச்சு இப்படி 3 கீரைலாம் கீரை வச்சுருக்கேன். இப்போ அந்த இஞ்சி பூண்டு மிக்சரும் ரொம்ப வதங்க வேண்டாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேலே இது போட்டுக்கலாம். லேசாக உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 1 to 1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு ஃப்ளேவருக்காக நல்லா அது டேஸ்ட்டு, அது உள்ளே எல்லாம் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டெல்லாம் நல்லா உள்ளே இறங்கிரும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பேன்லேயே 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தக்காளி, வெங்காயம் போடுற அளவுக்கு தக்காளி 2மே ஒரே அளவுக்கு போடுற அளவுக்கு நிறைய வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் கூட போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா பவுடர் இதை எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் கிளறி விடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு கூலாட்ட ஆயிடணும். அந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 minutes கழித்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். திறந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே நிற்கும். இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை போட்டுட்டு ஒரு தடவை லைட்டாக ஜென்டிலாக கிளறி விடுங்க. முட்டை உடஞ்சிடக்கூடாது. கிளறி விட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அதோடு சேர்ந்து வெந்ததுன்னா போதும். நிறைய கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.